ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிகா சேனல். இன்றைக்கி சூப்பரான பொள்ளாச்சி ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மராட்டி மொக்கு, கொஞ்சம் கடல் பாசி, 5 தலை கிராம்பு, பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூடவே ஒரு ஏலக்காயும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கருகாமல் அந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டு வரட்டும். வெங்காயம் வறுபடும் போதே கொஞ்சமாக கசகசாவும் இது கூட போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சம் குருமிளகு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு மசால் நல்லா வணக்கிக்கலாம். மசால் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா, ஆன் பண்ணால் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நல்லா கருகிரும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் மசாலுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இந்த மசாலா தனியாக ஆற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்து தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கி வந்ததுமே சுத்தம் பண்ணி வச்சுருக்க குடல் இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் குடலும் நல்லா வணக்கும் போது குடல் வாசம் இல்லாமல் நமக்கு குழம்பு கிடைக்கும். நல்லா வணக்கிக்குங்க. இது நல்லா வணங்கி தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்க மசாலையும் சேர்த்து போட்டு வணக்கிக்கலாம். நல்லா வணங்கி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து தண்ணி வர ஸ்டேஜில் தான் மசால் சேர்த்திக்கலாம். இதை பார்த்திங்கன்னா குக்கர் ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இந்த மசாலுமே கொஞ்சம் பச்சை வாசம் போக நல்லா வணங்கிடும். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது இப்படி கரண்டியில் எடுத்திங்கன்னா தண்ணி மாதிரி வரணும். இதுதான் பக்குவம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கூட ஆள் இருக்கிறவங்க சம்பல் இருக்குது அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இட்லிக்கு ஒரு காம்பினேஷன்னா அது குடல் குழம்புன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஷ்டிகா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.